எண்ணிக்கையோடு வாருங்கள் என ஆளுநர் தெளிவாக கூறியிருக்கிறார். எஸ்டாப்ளிஷ் யோர் நம்பர்ஸ் என்று ஆளுநர் கூறியிருக்கிறார். எண்ணிக்கை இல்லாமல் சென்றுவிட்டு ஆளுநர் மீது பழி சுமத்துவதா என கேட்கிறார் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். உரிய மதிப்பெண் வாங்கினால் மட்டுமே தேர்வாக முடியும் என்கிறார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இவர் பாஜகவுடைய மூத்த தலைவர் என்பதை தாண்டி ஆளுநராகவும் இருந்தவர். ஒன்றல்ல 2 மாநிலங்களுக்கு, ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் என 2 யூனிட்ஸுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸுக்கு ஆளுநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ப்ரொடியூஸ் த நம்பர்ஸ் என ஆளுநர் கூறியிருக்கிறார். வேர் நம்பர் நேத்திக்கு கூட நம்பரோட போயிருந்தா பதவியேற்பு விழா, கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி நம்பர் பதவியேற்பு போலையேங்கிறார் டாக்டர் தமிழிசை. இல்லை, அதாவது இதை கேட்பதற்கே ஃபர்ஸ்ட் ஆளுநருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு வழி கொடுத்திருந்தாலும் அவர்கள் பாஜகவிற்கு ஒரு நிலைப்பாட்டையும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. டாக்டர் தமிழிசை என்ன சொல்றாரு கேட்கலாம். வணக்கம். நிலவி வரும் தமிழக அரசியல் சூழ்நிலையினால் இதை நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து முழுமையான எண்ணிக்கை இல்லாததினால் 3 முறை விஜய் அவர்கள் சந்தித்த பின்பும் ஆளுநர் திருப்பி அனுப்பி இருக்கிறார். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விட்டு ஆளுநர் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினால்தான் தேர்வாக முடியும் என்று தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலே என்னை தேர்வு செய்ய 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.